தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை 19/2/2024 கடிதத்தின் மூலமாக விதி 38 கீழ் இடமாற்றம் அளிப்பதிலே உள்ள நிபந்தனைகளை தளர்த்தலாமா என்பதற்கான பரிசீலனையில் இருப்பதை பற்றி தெரிவித்துள்ளது. பொதுவாக விதி 38 இடமாற்றங்கள் எல்லாம் தற்பொழுது ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகத்தான் நடைபெறுகின்றன. பழைய முறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு ரூல் 38 டிரான்ஸ்பர் வழங்கிடும் பொழுது ஒரு கோட்டத்திலே மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ரென்த்திலே ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் என்பது 2/3 பங்கு இருந்தால்தான், அதாவது 66.66% இருந்தால்தான் அந்த ரூல் 38 டிரான்ஸ்பர் என்பது பரிசீலிக்கப்படும். இல்லை என்றால் அது நிராகரிக்கப்படும். இந்த நிபந்தனையினால் பெரும்பாலான போஸ்ட்மேன் மற்றும் MTS தோழர்கள் ரூல் 38 இடமாற்றம் கோருகின்ற பொழுது பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்கின்ற புகார்கள் நிறைய வந்திருக்கின்றன. ஆகவே இவற்றை மேலும் தளர்வுபடுத்த முடியுமா, அதற்காக என்ன செய்யலாம் என்பதற்கான ஒரு திட்டமானது இயக்குநரகத்திலே நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதையொட்டி ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த ரிலாக்ஸேஷன் என்பதை, இந்த தளர்வு என்பதை தபால்காரர் மற்றும் MTSற்கு எந்த அளவிலே செய்திட முடியும் என்பதற்கான தங்களுடைய ஆலோசனைகளை அளிக்கும்படி இந்த 19/2/2024 கடிதத்திலே மாநில அஞ்சல் துறை தலைவர்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிரந்தரமாக தபால்காரர் மற்றும் MTS பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய அந்த பதவிகளுடைய புள்ளி விவரங்களையும், அதே போன்று 2024 எத்தனை வேகன்சிகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்கின்ற விவரத்தையும் உடன் அனுப்பி வைக்குமாறு இந்த கடிதத்திலே கோரப்பட்டிருக்கிறது. ஆக அஞ்சல் எழுத்தர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 2/3 ஒர்க்கிங் கண்டிஷன் என்பது தபால்காரர் மற்றும் MTSற்கு தளர்த்தப்படலாம். ஏனென்றால் தபால்காரர் MTS பதவிகளுக்கு GDS ஊழியரை கொண்டு அந்த பணிகளை பார்த்திடலாம் என்கின்ற ஒரு சலுகை இருப்பதனால் அவைகள் பதவிகள் நிரப்பப்படாமல் காலியாக இருந்தாலும் கூட அந்த பதவிகளிலே தபால்காரர் அல்லது MTS பதவிகளிலே GDS ஊழியர்கள் தற்காலிகமாக பணிபுரிவதனால் அந்த ஷார்ட்டேஜ் என்பது அதிக அளவிலே இருக்காது என்கின்ற அடிப்படையிலே இந்த கண்டிஷனை ரிலாக்ஸ் செய்யலாம் என்பதுதான் இந்த கடிதத்தினுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி ஒரு ஆணை வெளிவந்தால் நிச்சயமாக அதை வரவேற்போம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.